வணக்கம் அன்பு உறவுகளே, மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால். கச்சா எண்ணெயின் விலை உயர்கிற போது பெட்ரோல் டீசல் விலை உயர்கிறது. சர்வதேச சந்தையில அது நடந்துகிட்டு இருக்கு. இத நாங்க மானியமாக கொடுத்து அந்த விலை ஏறும்போதுங்கய்யா, பெட்ரோல் டீசல் போன்ற அந்த எரிவாயு பொருள்களுடைய விலை ஏறும்போது அப்ப இந்த பாரவுந்துகள் காய்கறி ஏத்திட்டு வருது பாருங்க, அந்த லாரி அது போன்றதனுடைய வாடகை ஏறுது. அந்த அடக்க செலவு அத்தியாவசிய பொருளான பால், எண்ணெய், காய்கறி, அரிசி, பருப்பு இதுல வந்துருது. அதனால தவிர்க்க முடியாம விலை இல்ல பெட்ரோல் விலை உயர்கிற போது அதை ஏற்கனவே நாம அரசு அந்த சுமையை தாங்கி கொண்டிருந்தது. ஒரு கட்டத்துல அந்த பெட்ரோல் டீகண்ட்ரோல் பண்ணிட்டோம். எப்படின்னா, நாங்கள் அந்த விலை உயர்வை பற்றி பெட்ரோலிய நிறுவனங்கள், அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள், அதுவும் அரசு நிறுவனங்கள் தான், அந்த அரசு நிறுவனங்கள் பெட்ரோல் விலையை முடிவு செய்து கொள்ளலாம். கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வுக்கு இறக்கத்திற்கேற்ப நாங்கள் இந்த சுமையை அதிகமாக சுமக்க மறுபடியும் மக்களுடைய வரிப்படத்திலிருந்து அது கொடுக்க வேண்டி இருக்கிறது. மத்திய அரசு எங்கிருந்து கொடுக்கும்? அடுத்து மீனவர்கள் பிரச்சனை சொன்னாங்க. மீனவர்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு சில விஷயங்களை நாங்கள் வெளிப்படையாக பேச முடியாது. நீங்கள் பேசுகிறீர்கள், நாங்கள் பதில் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறோம். பிரச்சனை எங்கே நடக்கிறது என்றது எங்களுக்கு தெரியும். அதை நான் விவாதத்துக்கு உட்படுத்த விரும்பவில்லை. ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் பிரதமருக்கு கடிதம் எழுதுவது, பிரதமருக்கு இந்த பிரச்சனையை பிரதமருக்கு கடிதம் எழுதுவதனால இந்த பிரச்சனை தீர்ந்து விட முடியாது. பிரச்சனை தீர்வுக்கு என்ன வழி என்று மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறது. ஆக இதெல்லாம் தீர்க்க வேண்டும். பழி போடணும், பழி கூறல், பழி சுமத்தணும், எவேடிங் ஃப்ரம் த இஷ்யூ. அது ரொம்ப அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சர்வசாதாரணமா ஆகிவிடுது. கம்யூனிஸ்ட் நண்பர்கள் கூட சொல்றாங்க, மாநில அரசுகள் மாநில உரிமைகளுக்காக அவர் பேசுகிறார்கள். ஏன்னா அவங்க ஒரு தேசிய கட்சியாக இருந்தவர்கள் மாநில கட்சியாக மாறிவிட்டதுனால இந்த கொள்கையை நாம் சொல்லலாமே என்று அவர் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேசிய பார்வை கொண்டவர்கள். தேசிய பார்வை மட்டுமல்ல, சர்வதேச பார்வை கொண்ட ஒரு இயக்கம் அது. ஆனால் அவர்களும் என்னன்றாங்க, அதிக அதிகாரம் கேட்கிறாங்க. நாங்க ஏதோ எஜமானோ பணியாளர் மாதிரி இருக்காங்கன்னா, இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்றது தயவு செய்து பாருங்க. தமிழ்நாடு முதலமைச்சரும் பிரதமரையும் ஒப்பிட்டு பார்த்தால் யார் எப்படி இருக்கிறார்கள் என்பதை கம்யூனிஸ்ட் நண்பர்களுடைய மனசாட்சிக்கு நான் விட்டு விடுகிறேன். சொல்லுங்க. எண்ணெய் நிறுவனங்கள் லாபம் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தான் போகுது, அது அரசாங்க நிறுவனம் சொல்றாரு. அதுவும் உண்மை இல்ல. இன்னைக்கு எஸ்ஆர் நிறுவனம் அரசாங்க நிறுவனமா? ரிலையன்ஸ் நிறுவனம் அரசாங்க நிறுவனமா? ரிலையன்ஸ் தான் இந்தியாவில் பெட்ரோல் விற்கிறாங்க, எஸ்ஆர் நிறுவனமும் பெட்ரோல் விற்கிறாங்க. ஆக தனியாருக்கு அந்த லாபம் போகுது என்பது உண்மை. அதனால அதுவும் வாதத்துக்காக சொல்லப்படுறதே தவிர, இன்னும் சொல்ல போனா பொதுத்துறை நிறுவனங்கள் 100% பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் அரசாங்கத்தினுடைய நிறுவனம் இல்ல, அதுலயும் தனியார் முதலீடு இருக்கு. ஆக எதுவுமே இவங்களா கற்பித்துக் கொள்ளுகின்ற காரணமே ஒழிய உண்மையான காரணம் இல்ல. இரண்டாவது, மீனவர்கள் பிரச்சனையை சொன்னார். மீனவர்கள் பிரச்சனை நாராயணசாமி சொன்ன இடம் எங்க? காரைக்கால்ல. காரைக்கால்ல இருக்கிற மீனவனை விடுதலை செய்யலன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் குழு அமைக்கல பேசலன்னு சொன்னா எந்த வகை நியாயம்? காரைக்காலுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? காரைக்கால் இந்தியாவில் இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டில் இல்லன்றதை கூட மறந்துட்டு ஒரு மத்திய அமைச்சர் பேசுறாரு. என்ன தெரியுதுன்னா, தமிழர் பிரச்சனை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை நினைக்கிறாங்களோ தவிர இந்தியாவினுடைய பிரச்சனை நினைக்கல. எங்களுக்கு என்னன்னா, இந்த பிரச்சனையை தீர்ப்பதில் தமிழ்நாடு அரசு முதன்மை பங்கு வகிக்கணும். அவர்கள் தான் அதைத்தான் அண்ணன் கேட்கிறாங்க. அதையே இல்லைங்க, அந்த குழுவையே ஏன் மத்திய அரசு அமைக்க முடியாது? ஒரு அரசு அமைக்க முடியாது. அப்ப அதை என்ன கேட்கிறாங்க? தமிழர் பிரச்சனையை தமிழ்நாட்டு பிரச்சனையா? தமிழ்நாடு அரசுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தமிழக மீனவர்களையே நம்ம அந்த குழுவில் சேர்க்க முடியாது. மத்திய அரசு நேரடியா சேர்க்க முடியாது. சமீபத்தில் சில ராமேஸ்வரம் மீனவர்கள் புதுடில்லி சென்று பிரதமரை சந்தித்தார்கள், சோனியா காந்தி சந்தித்தார்கள், உள்துறை அமைச்சர்லாம் சந்திக்கிறாங்க, வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திச்சாங்க. அவர்கள்லாம் இந்த யோசனையை முன்னெடுத்து அந்த அடிப்படையில தான் தமிழ்நாடு அரசை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். நீங்கள் அந்த தமிழக மீனவர்களையும் அவங்களையும் இணைத்து ஒரு குழு அமைத்தால், நாங்க இலங்கை மீனவர்கள், இலங்கை அரசு, மத்திய அரசு எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து இந்த பிரச்சனையை பேச ஆரம்பித்தால் 2 நாளில் இந்த பிரச்சனை தீரும். இல்ல, அதாவது என்ன சொல்ல வராருன்னு எனக்கு புரியல. அதாவது இந்த மீனவர்கள் பிரச்சனை மத்திய அரசாங்கத்துக்கு தெரியாது, ஒரு குழு அமைச்சு அந்த குழு போய் சொல்லணும்னு நினைக்கிறாங்களா? அல்லது மத்திய அரசாங்கத்தால் செய்ய முடியாததை இங்க அமைக்கிற குழு போய் அங்க இருக்கிற மீனவர்கள் கிட்ட பேசி முடிவுக்கு வருவாங்க, தீர்வு காணுவாங்கன்னு நினைக்கிறாங்களா? எதுக்கு குழு? அதாவது இன்னைக்கு மீனவர்கள் தாக்கப்படுவது, சிறைபிடிப்பது, இலங்கை சிறையில் இன்னைக்கும் மீனவர்கள் வதைப்படுவது,
அவருடைய படகுகள் இன்னும் இலங்கையில் சிறை வைக்கப்பட்டிருப்பது எல்லாமே உண்மை. இதுக்கு குழு அமைச்சு விசாரணை பண்ணி எதை சாதிக்க போறாங்க? ஐயா, இப்ப நீங்க இலங்கை மீனவர்களும் தமிழ்நாட்டு மீனவர்களும் சந்திச்சு பேசணும்ன்றீங்க. ஆனா பிரச்சனை இலங்கை மீனவர்களுக்கும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் இல்ல, இலங்கை ராணுவத்துக்கும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும். அதாவது நீங்க 2009க்கு முந்தி இருந்த நிலைமை வேறு, 2009க்கு பின்பு அங்க அந்த கடற்பகுதி எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுல வந்தது. அதற்கு முன்பு அதுக்கு நான் சொல்லிடுறேன், அதற்கு முன்பு எல்டிடியினுடைய கட்டுப்பாட்டுல அந்த பகுதி இருந்த போது நமது மீனவர்கள் அங்க போய் மீன் பிடித்தாங்க. இலங்கை கடற்படையினுடைய நடமாட்டம் அங்க கிடையாது. இன்னைக்கு இந்த பிரச்சனை தயவு செய்து ஒரே கேள்வி, இந்த பிரச்சனை இலங்கை கடற்பகுதிக்குள் நடக்கிறதா இந்திய கடற்பகுதிக்குள் நடக்கிறதா? இல்ல, விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டுல இருந்த போது நம்ம மீனவர்கள் போய் பத்திரமா மீன் பிடிச்சு திரும்பினாங்கிறீங்க. ஆமா, அப்ப விடுதலை புலிகள் நம்ம மீனவர்கள் நான் சொல்றேன். ஏன்னா அன்றைக்கு மீன் பிடிக்கிறது மட்டுமல்ல, பல அங்க அந்த போக்குவரத்து அந்த பகுதியில இருந்தது. ஏன்னா அந்த பகுதி இலங்கையினுடைய கட்டுப்பாட்டுல இல்ல. அதாவது எந்த பகுதியில மீன் பிடிக்கிறாங்க விவாதத்துக்கு நான் வரல. நான் சொல்ல வர்றது கச்சத்தீவை ஒட்டிய பகுதின்னு சொல்றாங்க. அந்த பிரச்சனைக்குரிய பகுதியா அவங்க சொல்றது அது கச்சத்தீவை ஒட்டிய பகுதி யாருக்கு சொந்தன்றது இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் போட்ட ஒப்பந்தத்திலேயே கச்சத்தீவுல மீன் பிடிக்கலாம்னு சொல்லி தான் ஒப்பந்தம் போட்டோம். ஆக அந்த அவங்க சொல்ற அந்த உரிமை கூட அவங்க இலங்கைக்கு இல்ல. நான் கேட்க வர்றது, அங்க இருக்கிற மீனவர்கள் தடுக்கிறாங்க, அங்க இருக்கிற மக்கள் தடுக்கிறாங்கறத விடுங்க. அங்க இருக்கிற கடற்படை ஏன் சிறை பிடிக்குது? ஏன் இலங்கை சிறையில அவங்களை கொண்டு போய் வைக்கிறாங்க? அதை செயல்படுத்துறது யாரு? மக்களா அந்த மீனவர்களை பிடிச்சு கொண்டு போய் ஜெயில வைக்கிறான். அங்க இருக்கிற அரசாங்கம் செய்து, அங்க இருக்கிற ராணுவம் செய்து, அங்க இருக்கிற கடற்படை செய்து, நம்ம கடற்படை வேடிக்கை பார்க்குது. அது ஏன்? அதுதான் கேள்வி. ஏன்னா அது நமது எல்லையில நடக்கல. நமது எல்லையில் நடந்தாதான் நம்ம கடற்படை அதுல தலையிட முடியும். அது அவர்கள் எல்லையில் நடக்கிற போது அப்ப கூட நாம் என்ன சொன்னோம், அப்படியே அவர்கள் இருந்தாலும் நீங்கள் கைது செய்து பத்திரமாக அல்லது பாதுகாப்பாக எங்களிடம் ஒப்படைக்க வேண்டுமே தவிர அவர்களை துன்புறுத்துவதோ அவர்களை தாக்குவதோ நீங்கள் ஈடுபடக்கூடாது என்று ஒரு அந்நிய நாடு என்கிற முறையில பல முறை கடுமையாக எச்சரித்திருக்கிறோம். ஆக இந்த பிரச்சனையை ஒரு அளவுக்கு மேல 2 நாட்டு ராணுவம் அரசுகள் என்பதை விட 2 மீனவர்களும் சந்தித்து பேசினால் வருடத்துல ஒரு 70 நாள் 100 நாள் நாம் அந்த பகுதி, ஏன்னா மீன் வளம் அங்கே இருக்கிறது. ஏன்னா பாரம்பரியமாக நம்ம மீன் பிடிச்சிருக்கோம். அதாவது 1947 சுதந்திரத்துக்கு பிறகு இலங்கையும் தமிழ்நாடும் இது மாதிரி எல்லைகள் கிடையாது. கடல் எல்லையே எப்பொழுது போட்டாங்க? அந்த கச்சத்தீவு ஒப்பந்தம் 1976 தான் அந்த இன்டர்நேஷனல் மேரிடைம் லைனே நம்ம அப்ப போட்டோம், கடல் எல்லையை வகுத்தோம். அதுக்கு முந்தைய எல்லையே கிடையாது. நமது மீனவர்கள் போய் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கிறது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு வருடத்துல ஒரு 70 நாள் 100 நாள் நமது மீனவர்கள் அந்த பகுதியில மீன் பிடிக்கிற உரிமையும், அந்த காலத்துல இலங்கை மீனவர்கள் மீன் பிடிக்க கூடாது என்கிற ஒப்பந்தத்திற்கு அவர்கள் கொஞ்சம் தயாராக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில பேச்சுவார்த்தை நடத்தினால் பிரச்சனை தீர்க்கப்படும் என்று மத்திய அரசு சொல்லுகிறது. மாநில அரசு ஒத்துழைத்தால், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதாவது இது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தினும் தவறான புரிதல் காரணமாகவும் தவறான உத்தரவுகள் காரணமாகவும் வந்த பாதிப்பு. இது இன்னைக்கு புதுசா போய் அங்க மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்றதே தவறு. அவங்க பாட்டன் பூட்டன் காலத்திலிருந்து தொடர்ந்து அங்கதான் மீன் பிடிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல மீன் பிடிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு கச்சத்தீவை மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக இலங்கை அரசாங்கத்துக்கு தாரை வார்த்து கொடுத்ததனுடைய விளைவு. அதனால இன்னைக்கு அந்த நம்முடைய இடத்துல அவன் உட்கார்ந்துக்கிட்டு நம்மள மீன் பிடிக்க வேணாம்னு சொல்றான். நாம காலங்காலமா பிடிச்சிக்கிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு அவன் உட்கார்ந்ததனுடைய விளைவு அவன் நம்மள உள்ள நுழையாதன்றான். அதுக்காக அவங்க கூட பேசணும்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொன்னா என்ன அர்த்தம்? 2வது, இன்னைக்கு கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யறதுக்கு கூட மனசு வரல. இன்னைக்கு அதுக்கு அவங்க சொல்ற காரணம், நாம இலங்கை அரசாங்கத்தோட ஒப்பந்தம் போட்டு அதை கொடுத்துட்டோம், அதனால அதை மாற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே இலங்கை அரசாங்கம் இந்தியா பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தியும் ஜெயவர்தனவும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தப்படி வடக்கு கிழக்கு மாநிலங்களை இணைச்சு ஒன்னா ஒரே மாகாணமா வச்சு தேர்தல் நடத்தணும்னு சொன்னான். தேர்தல் நடத்தினானா இன்னைக்கு பிரிச்சு கிழக்கு தனியா வடக்கு தனியா தேர்தல் நடத்தினானா ஏன் மத்திய அரசாங்கம் அந்த ஒப்பந்தத்துக்கு மாற நடக்குதுன்னு கேட்க முடியுதா? அதுக்கு என்ன சொல்றாங்க? அங்க ஏதோ ஒரு கட்சி
அங்க இருக்க உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டுதான் அந்த வழக்குல இதை பிரிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த வழக்கு நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல், இலங்கை நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டதால் அந்த ஒப்பந்தத்தை இலங்கை அரசாங்கம் செயல்படுத்த தேவையில்லைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுதுன்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் சொல்ல இந்தியாவில் நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாம கச்சத்தீவை சார வார்த்தாங்களே, அதை ஏன் செயல்படுத்த முடியாதுன்னு சொல்ற ஆண்மை இந்திய அரசாங்கத்துக்கு இல்ல. வணக்கம் அன்பு உறவுகளே, மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால். ஐயா, நீங்க சொல்லுங்க, இப்ப மத்திய அரசு உணவு பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வருது. இப்ப இது தேவைதானா? ஏன்னா மாநில அரசு இது வேணாம்னு எதிர்க்குது. ஒரு நாளைக்கு மரியாதைக்குரிய சீமான் அவர்களும் நானும் நம்ம 2 பேரும் நகர்ப்புறத்தில் இருக்கிறோம். நீங்க 33 ரூபாய் 30 காசு ஒரு நாளைக்கு சம்பாதித்து விட்டால் நீங்கள் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறீர்கள். நானும் அப்படிதான் வறுமை கோட்டுக்கு மேல வந்துட்டேன். நம்ம 2 பேரும். என் கடைகோட்டியில் இருக்கக்கூடிய கண்ணாமரையில் இருக்கக்கூடிய மீன் பிடித்து வாழக்கூடிய அந்த மீனவன் ஒரு நாளைக்கு 27 ரூபாய் 20 காசு சம்பாதித்து விட்டால் அவனும் வறுமை கோட்டுக்கு மேலே வந்து விடுகிறான். அம்பானிக்கு நாங்கள் 54 ஆண்டு 5.5 லட்சம் கோடி ரூபாய் 5.5 லட்சம் கோடி ரூபாய் இந்த சமீபத்திய ஆண்டுகளில் மானியமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா உணவு பாதுகாப்பு என்ன சொல்லுதுன்னா, மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜெயலலிதா கூட இப்ப இந்த கொடியேற்றும் போது சொன்னாங்க, இப்ப என்ன சொன்னா, எல்லாருக்கும் உணவு கிடைக்க வேண்டும், உயிரை பாதுகாக்க வேண்டியது ஒரு மத்திய சர்க்காரோட கடமை. ஆனா மத்திய சர்க்கார், நம்முடைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர், நல்ல என மாற்று கருத்து கிடையாது. ஆனா அந்த பொருளாதார நிபுணத்துவத்தை எதுல காட்டணும் அப்படின்னு சொன்னா, ஒரு கேமராமேன் தன்னுடைய ஒளிப்பதிவில் காட்டக்கூடிய அந்த நுணுக்கமும் அதானே நமக்கு முக்கியமானது. இப்ப அது போல அவர் அனைத்து மக்களுக்கும் அந்த ரேஷன் கார்டு வழங்கினா பரவாயில்ல. அப்ப ஏற்கனவே அண்ணன் 3 ரூபாய்க்கு அரிசி கொடுக்குறாங்க. நம்ம தமிழக அரசு ஜெயலலிதா அவர் இலவசமாவே அரிசி கொடுக்குறாங்க. அதுவே தெரியல காங்கிரஸ் கட்சிக்கு. அப்ப ஏற்கனவே நான் என்ன விஷயம், அது ஏற்கனவே உங்க கிட்ட 10 ரூபாய் இருக்குன்னு சொன்னா அந்த 10 ரூபாயை நான் எடுத்துக்கிட்டு அவர் எடுத்துக்குவாரு. அதை எடுத்துட்டு என்ன தருவாருன்னா நமக்கு 3 ரூபாய் தருவார். என்கிட்ட இருக்கக்கூடிய 10 ரூபாய் எடுத்துட்டு நீங்க என்ன 3 ரூபாய் தர்றது? என்னுடைய பணத்தை எடுத்து எனக்கே கொடுப்பதற்கு ஒரு அரசு தேவையில்லை. அது வார்த்தை கடுமையாக இருந்தா கூட வழிப்பறி கொள்ளைக்காரன் தான் அந்த மாதிரி செய்வான். உங்ககிட்ட நான் எல்லாம் எடுத்துட்டேன், பாவம் நீ பஸ்ஸுக்கோ அல்லது உங்க வீட்டுல கவலைப்படுவாங்க, போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போ அப்படின்னு ஒரு 10 ரூபாய் இனாமா தருவார். அதெல்லாம் ஒரு அரசு மக்களுடைய வரி பணத்தை பெற்று சாமானியமான எனக்கு உணவு பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துவதற்கு ஒரு மாநில சர்க்கார் ஏற்கனவே கொடுத்துக் கொண்ட அரிசி 1 லட்சம் டன் அரிசியை குறைப்பது என்பதா உணவு பாதுகாப்பு? அது உணவு பாதுகாப்பு அல்ல, அது உணவு பறிப்பர். சரியான வார்த்தையில் நீங்கள் துல்லியமாக சொன்னீர்கள். என்னுடைய உணவை நான் உண்டு கொண்டிருக்கிற உணவை பறிப்பது பாரதியார் அழகா சொல்வார். அவருக்கு பேரே வேற அது. எனவே நான் அவரோட ஒப்பிட விரும்பல. அப்ப என்ன பண்ணலாம், மாநில அரசு ஒரு உணவு 90% அதுக்கு பதிலாக நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய இப்ப ஏற்கனவே வாங்கிட்டு இருக்க நகர்ப்புறத்தில், உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கிறேன்னு சொன்னா 100 ரேஷன் கார்டு இருந்தா அவங்களுக்கு 50 ரேஷன் கார்டு தான் உண்டு. கிராமப்புறங்களில் 100 கார்டு வாங்கிட்டு இருந்தாங்கன்னா 75 ரேஷன் கார்டு தான் உண்டு. இதுதான் அதோடைய நிலைமை. இன்னொன்னு என்சிடிசி, அதாவது தீவிரவாதத்தை எதிர்ப்பு இது கிடையாது, யாருக்கும் மாற்று அபிப்பிராயம் இருக்க முடியாது. ஆனா இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தேசிய பயங்கரவாத தடுப்பு சட்டம். நாளைக்கு மத்திய அரசு அந்த சட்டத்தை நிறைவேற்றினால் ஒரு மாநில சர்க்காரில் மரியாதைக்குரிய சீமான் அவர்களையும் மரியாதைக்குரிய கோபண்ணா அவர்களையும் மரியாதைக்குரிய குமார் அவர்களையும் வீரப்பணிங்க இருக்கவங்க யாரையாவது கைது செய்யணும்னா மாநில சர்க்காருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நேரா வருவாரு, கைது செய்வாரு, கூட்டு போடுவாரு. இதுக்கு பேரு ஜனநாயகம் அல்ல, ஆள் தூக்கி சட்டம். ஆள் தூக்கி சட்டம் சரியாக சொன்னீங்க. ஆள் தூக்கி சட்டம் அது. இதை எதிர்க்க வேணாவா? இதை கம்யூனிஸ்ட்ல எதிர்க்க வேணாவா? அண்ணா திமுக எதிர்க்க வேணாவா? ஏன் அவங்களோட இருந்த திமுகவை எதிர்க்குதா? இப்போ கலைஞரை எதிர்க்கிறாரு. உணவு பாதுகாப்பு திருத்தப்பட்டு வர கலைஞரே சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அவருக்கு என்ன சொல்லுவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. 9 ஆண்டு இப்ப அதுல இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இப்ப மதிப்பிற்குரிய அம்மா ஷீலா தீட்சித் போன்றவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, 1 ரூபா இருந்தாவே நல்லா சாப்பிட முடியுதுன்னு சொல்றாங்க. 10 ரூபாய்க்கு நல்ல உணவு கிடைக்குதுங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு 1 ரூபாய்க்கு நல்ல சோறு கிடைக்கும் போது எதுக்கு உணவு பாதுகாப்பு? நான் இந்த நல்லது ஒரு மிகப்பெரிய கேள்வி. நாளைக்கே ஒரு கிராமத்தை தேர்வு செய்து மரியாதைக்குரிய நம்ம தமிழ்நாட்டில் வேணா சொல்லலாம், ரொம்ப பிடிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாடு.
எனவே ஒரு 12,524 கிராமம் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஊராட்சி அப்படின்னு சொல்றது. ஏதாவது ஒரு கிராமத்தில் நான் தயார் இந்த மக்கள் முன்னால இந்த மன்றத்தின் மூலமாக இந்த தினத்தந்தி டிவி மூலமாக சொல்றது, எங்களுக்கு கூட 55,000 ரூபாய் சம்பளம் தேவையில்லை எம்எல்ஏக்களுக்கெல்லாம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதமர்கள் உட்பட எல்லாத்துக்கும் குழு அனுப்புறாங்க இல்லையா? காங்கிரஸ் கட்சியை ஒரு குழு அனுப்பட்டும், இல்ல பாரதிய ஜனதா அதை சேர்த்துக்கிட்டோம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு குழு அனுப்பி நம்ம ஊராட்சியில் ஏதாவது ஒரு ஊராட்சியில் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு நம்ம 1 ரூபாய் கொடுக்குறோம். ஒருவேளை தமிழ்நாட்டில் கூட தப்பிச்சுப்பாங்க, ஏன்னு கேட்டா 1 ரூபாய்க்கு நம்ம இட்லி கொடுக்குறாங்க முதலமைச்சர். 2வது இலவசமா அரிசி வேற கொடுக்குறாங்க. அப்ப கூட ஒரு இட்லி தான் எப்படியாவது போச்சுப்பாங்க, அப்படியே பழைக்க முடியாது. ஒரு வாதத்துக்காக நான் சொல்றேன். அல்லது இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் 1 மாதம் அவர்கள் வாழ்ந்து காட்டட்டும், ஒரே 1 மாதம் சொன்னார்கள் அவரே, 8 ரூபாயில் குடும்ப சாப்பிடும் வாழ்ந்து காட்டட்டும். வாழ்ந்து காட்டிட்டால் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நேரடியாக சொல்ல, அல்லது இடதுசாரி கட்சிகள் தங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்ள கூட தயார். ஏன்னா 1 ரூபாயில ஒரு ஆள் ஏதாவது சாப்பிட முடியும் இந்தியாவில் வேடிக்கையா காட்டுறாங்க. சிறுநீர் கூட கழிக்க முடியாது, சிறுநீர் கூட கழிக்க முடியாது. ஒண்ணும் இல்ல, கழிவறையில் இவங்க பொருளாதார 2 ரூபாய் கேட்கிறாங்க. அதை கரெக்டா சொன்னீங்க. பொருளாதார கோரிக்கையில கடைசியா எங்க வந்து நிக்குதுன்னா தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள்ல போனா, நான் அவசரமா யூரின் பாசனம் பண்ணால 1 ரூபாய் கொடுத்து நீங்க சொன்னதுதான் 2 ரூபாய். இப்ப 2 ரூபாய் ஆயிட்டு இருக்கு போல. அப்ப நான் சமீபத்தில் போலன்னு நினைக்கிறேன். 2 ரூபாய் போச்சு. சரி, 2 ரூபாய் போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போயாச்சுன்னா காங்கிரஸ் சர்க்கார் அல்லது புதிய பொருளாதார கொள்கை ஆதரக்கூடிய பாரதிய ரெண்டும் சேர்ந்து உள்ள ஒரு மீட்டர் ரீடிங் வச்சிருவாங்க. சரி, யூரின் போகும்போது நீ 25 ml போனா 2 ரூபாய், 50 ml போனா 3 ரூபாய், அப்புறம் 200 ரூபாய். அப்புறம் நம்மால பாய்ந்து போய் பாதிலே ஓடி வந்துருவான். அப்புறம் கிட்னி ப்ராப்ளம் வரும். ஏன்னா இப்படி எல்லாம் பொருள் நான் கொச்சைப்படுத்தவில்லை. காரணம் என்னன்னு சொன்னா, பெரும் முதலாளிகளுக்கு, கார்பரேட் நிறுவனங்களுக்கு 5.5 லட்சம் கோடி ரூபாய் ஒரு பக்கம் மானியம் கொடுக்கும் போது, ஒரு பக்கம் கடந்த 7-8 ஆண்டுகளில் 2.5 லட்சம் விவசாயிகள் இந்த நாட்டில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய தேசிய அவமானம். இது தேசிய அவமானம். இது அப்ப இந்த பொருளாதார கொள்கை யாரை வாழ வைக்கிறது? இந்த நாட்டை சீர்படுத்தி இருக்கிறதா? இந்த நாட்டை துண்டு துண்டாக மாற்றுவதற்கு வெடிகுண்டு கலாச்சாரத்தை கொண்டு, எனக்கு வேலை இல்லை ஒண்ணு, நான் என்ன எதுக்கு போறேன்? நானே எனக்கு கூலி கொடுப்பானா பக்கத்து அட்டை நாட்டுக்காரன்? என் சொந்த தேசத்திற்கு எதிராகவே நான் தள்ளப்படக்கூடிய அவலத்தையும் கேவலத்தையும் நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் உண்டாக்கி வைத்தது இந்த புதிய பொருளாதார கொள்கை. 100 முறை சாடலாம், இதை 100 முறை சாடலாம். நன்றி, நன்றி. ஐயா, உங்க கருத்துக்களை. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை பத்தி அவங்க சொன்னாங்க. அப்படி பாக்குறப்போ இந்தியா முழுவதும் 32 கோடி மக்கள் தான் அந்த பொது விநியோக திட்டத்தில் பயனடைந்தார்கள். இப்ப இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் செயலுக்கு வருகிற போது 81 கோடி மக்களுக்கு உணவு பாதுகாப்பை இந்த சட்டம் வழங்குகிறது. 1 கிலோ அரிசி 3 ரூபாய், 1 கிலோ கோதுமை 2 ரூபாய், பருப்பு வகைகள் 1 ரூபாய். இதை நாங்க வழங்குறோம். இதற்காக ஒரு வருடத்துல 1,25,000 கோடி மானியமா கொடுக்கிறோம். இந்த சட்டத்தின்படி நாங்கள் மாநில உரிமையை பறிக்கல. மாநில அரசுக்கு விரோதமாக நாங்க என்ன பண்றோம்? எங்களுடைய மானிய சுமை கிட்டத்தட்ட 30,000 கோடி கூடி இருக்கிறது. இந்த பழிப்பு அவச்செயலை எங்கள் மீது ஏன் திணிக்கிறீர்கள்? எங்களை ஏன் பழி தூட்டல? இல்ல ஐயா, இப்ப அம்பானி அவர்கள் குடும்பத்துக்கு அம்பானி குடும்பத்துக்கு கொடுக்கல. நான் சொன்ன அம்பானியை நாங்கள் ஒரு தொழில் அதிபராக பார்க்கிறோம். டாடாவுக்கு சலுகை கொடுக்கலையா? நிலம் கொடுக்கலையா? இல்ல 5 லட்சம் கோடி வெஸ்ட் பெங்கால்ல கொடுக்கலையா? இவங்க கொடுக்கறாங்க. நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல கொடுக்கலையா? இங்க பல வர்த்தக பல நிறுவனங்களுக்கு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை தமிழக முதலமைச்சர் போடவில்லையா? சலுகை கொடுக்கவில்லையா? தவறுன்னு சொல்லலாம். அம்பானி கொடுத்தோம். அம்பானிக்கு நாங்க கொடுத்தோம். நீங்க மக்களினுடைய சுமையை நாங்க 1 லட்சத்திற்கு மேலான கோடிகள் மக்கறோங்கிறத சொல்ற நீங்க, அவருக்கு 5,35,000 கோடி, அவருக்கு 5,35,000 கோடி நான் கொடுக்கல. கொடுத்ததாக சொல்லுங்க. ஆதாரம் காட்ட சொல்லுங்க. ஆதாரம் காட்ட சொல்லுங்க. அண்ணா சொல்லுங்க. நவீரபாண்டி அண்ணா. உணவு, இருப்பிடம், சுகாதாரம், கல்வி இவையாவும் மத்திய அரசாங்கத்துக்கான வரைக்குள் வருவது. இதையே நீங்கள் பறிக்கிறீர்கள். இந்த அதிகாரத்தை நீங்கள் பறிப்பது இந்தியாவின் ஒற்றுமைக்கே கேடாக முடியும் அல்லவா? அதுதான் கேள்வி. நாம் எழுப்புற கேள்விக்கு காங்கிரஸ் இன்னொன்னு, மத்திய அரசாங்கம் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்வதாக சொன்னார். ஒண்ணுமில்ல, பக்கத்துல பாண்டிச்சேரி, அவர் காங்கிரஸ் முதல்வராக இருந்த போது எந்த தடையும் இல்ல. இப்போ மாநில அரசு ஊழியர்களுக்கு சம்பளமே போட முடியல. இது எதை காட்டுகிறது? என்ஆர் நாராயண அந்த ரங்கசாமி காங்கிரஸ் இருந்தவரை அவருக்கு எல்லா விதமான சலுகையும் இருந்தது. நீ வேறொரு கட்சி ஆரம்பித்து விட்டாய், எனவே பார்த்து நடந்து கொள் என்று ஒரு எச்சரிக்கையை மத்திய அரசாங்கம் தருகிறது. ஒன்று. இன்னொன்று நான் சொல்லி முடிக்கிறேன். முதலீடு பற்றி தவறான மதிப்பீடு
டாக்டர் மன்மோகன் சிங் முதற்கொண்டு சகோதரர் கோபனா வரை இருக்கு. முதலீட்டால், இந்த மேடையில நான் சொல்றேன், முதலீட்டால் உலகத்தில் எந்த நாடும் வளர்ந்ததாக சரித்திரம் இல்லை. அந்நிய மூலதன முதலீட்டால் மாறாக மேற்குலகம் வளர்ந்திருக்கிறது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, ஜப்பான் நாகசாகி ஹிரோஷிமா மீது குண்டு போட்டான். ஏறத்தாழ ஜப்பான் அழிந்தது நாம் படித்தறிகிறோம். 25 ஆண்டுகள் எந்த நாடும் அந்த நாட்டை எட்டி பார்க்கல. எப்படி ஜப்பான் உலகத்தில் தரை சிறந்த நாடாக முன்னேறியது? இன்னொன்று, சோவியத் யூனியன், ஐரோப்பாவினுடைய நோயால் என்று அதற்கு பெயர். 1917 அக்டோபர் புரட்சிக்கு பிறகுதான் அந்த நாடு பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைந்தது. உலகத்தில் எந்த நாடும் உதவி செய்யவில்லை. எந்த மூலதன முதலீட்டால் அது வளர்ந்தது? அதே போன்ற இந்தியாவும், இந்தியா சோவியத் உதவி நமக்கு இருந்தது. அதை தவிர்த்து பிறர் உதவியால் நாம் வளர்ந்தோமா? நமது வல்லுநர்கள், நமது அறிஞர்கள், நமது விவசாய மக்கள், நமது உழைக்கிற மக்கள், நமது ஆண் பெண்கள் உழைத்த உழைப்பால் வளர்ந்தது. பாப்கார்னுக்கு கூட நீங்கள் இந்தியாவின் கதவை திறந்து விடுவீர்களா? உப்பு காய்ச்சுவதற்கு கூட அந்நிய மூலதன முதலீடு தேவையா? அப்படி என்றால் இந்தியாவுடைய தன்மானம் கேள்வி அல்லவா? மன்மோகன் சிங் இதற்கும் பதில் சொல்ல வேண்டும்.